வானவதூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்றோம் உம்மை. வானவதூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்றோம் உம்மை. பரிசுத்த பரிசுத்த ஆண்டவரே நீர் பரிசுத்த 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 ஆண்டவரே நீர் பரிசுத்த ஈசோ மெசியாவே. பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் புகழ்ச்சியும் உண்டாக கடவது. பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் புகழ்ச்சியும் உண்டாக கடவது. பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் புகழ்ச்சியும் உண்டாக கடவது. நம் ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்ற நேரத்திலே நம்மை சூழ்ந்திருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் நம்மை விட்டு அகன்று போகிறது என்பது ஒரு உண்மை. இஸ்ரேல் மக்களுக்கு அடிமைத்தலையிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் உருவெடுத்ததனால், அல்லது மோசே வழியாக ஆண்டவர் என்னை ஆராதிப்பதற்காக பாலை நிலத்திற்கு வாருங்கள் என்ற ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்த போது, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு விடுதலை கிடைக்க செய்கிறார் ஆண்டவர். நீ ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று எப்போது நீ மனதுக்குள் தீர்மானம் எடுத்தாயோ, அதே வேளை ஆண்டவர் உனக்கு விடுதலை தருவதற்கான பல சந்தர்ப்பங்களையும் உருவாக்க தொடங்குகிறார். இன்று இந்த வேளையிலே இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற போது நாம் இதோ ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு சொன்ன காரியம் உண்டு. நீங்கள் இப்போது காண்கின்ற எகிப்தியர்களை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். நீங்கள் இப்போது காண்கின்ற எகிப்தியர்களை நீங்கள் இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். உங்களை அடிமைப்படுத்தியவர்கள், உங்களை கஷ்டப்படுத்தியவர்கள், உங்களை துன்புறுத்தியவர்கள், உங்களை வேதனைப்படுத்தியவர்கள், உங்களது வாழ்க்கையை தடை நின்றவர்கள், இனிமேல் அவர்கள் யாரையும் நீங்கள் பார்க்க போவதில்லை. ஏனெனில் நீங்கள் என்னை ஆராதிக்க இதோ கடந்து வர இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு சொன்னார். இதே வார்த்தைகளை இன்றிதோ நற்கருணையில் இருக்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீ எந்த பிரச்சனையை கண்டு பயந்து கொண்டிருந்தாயோ, எந்த வேதனையை கண்டு மன அழுத்தத்தோடு இருந்தாயோ, மன கசப்போடு இருந்தாயோ, மன கஷ்டத்தோடு இருந்தாயோ, இனி அந்த பிரச்சனைகளை, இனி அந்த நோய்களை, இனி அந்த போராட்டங்களை உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க மாட்டாய், நீ காண மாட்டாய் என்று சொல்லுகிற ஆண்டவர் இதோ நம் மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் விரும்பி கேட்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். உன் முழு மனதோடு, உன் முழு ஆற்றலோடு, உன் முழு வல்லமையோடு உன்னை முழுவதுமாக கொடுத்து கொண்டு நீ ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இதோ இந்த வேளையிலே இந்த ஆண்டவரை ஆராதிக்க நாம் வந்து கூடியிருக்கிற போது நாம் மனம் திறந்து மன கசப்புகளை எல்லாம் மறந்து, மனவேதனைகளை எல்லாம் மறந்து, நம்மை துன்புறுத்துகின்ற எல்லா துன்பங்களையும், நம்மை அடிமைப்படுத்துகிற எல்லா அடிமை தலைகளையும் மறந்தவர்களாக நம் ஆண்டவரை மட்டும் மனதில் கண்டுகொண்டு, நம் ஆண்டவரை மட்டும் முன்னில் கண்டுகொண்டு, நமக்கு வெற்றி தந்த நம் ஆண்டவரை மட்டும் நமது லட்சியமாக கொண்டுகொண்டு நம் ஆண்டவரை முழு மனதோடு ஆராதிப்போம். தந்தையாகி இறைவனை, மகனாகி இறைவனை, ஆவியானவராகியவரை, மூவர் இறைவனை நாம் புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். நம் ஆண்டவரை ஆராதிக்கிற போது நமது எல்லா பிரச்சனைகளும், நமது எல்லா கவலைகளும், நமது எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர் எடுத்து மாற்றுவார். இஸ்ரேல்
இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை போல நீ இன்று கண்டு பயந்து ஓடின எகிப்தியர்களை இனி நீ ஒருபோதும் வாழ்க்கையில் காண மாட்டாய். உன்னை அடிமைப்படுத்தியவர்கள் இனி ஒருபோதும் உன்னை அடிமைப்படுத்த மாட்டார்கள். உனது வாழ்க்கையை கசப்பாக மாற்றியவர்கள் இனி உனது வாழ்க்கையை கசப்பாக மாற்ற இருக்க மாட்டார்கள். உனது வாழ்க்கையில் துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் உனது வாழ்க்கையை இன்பமாக வாழ்வதற்கு தடையாக இருந்த எல்லாவற்றையும் எல்லா குறைகளையும் இதோ இன்று ஆண்டவர் எடுத்து மாற்ற போகிறார். ஆகையால் ஒரே ஒரு எண்ணம் மட்டும், ஒரே ஒரு லட்சியம் மட்டும், என் ஆண்டவரை ஆராதிக்கிற போது இதெல்லாம் நடக்கும். என் ஆண்டவரை ஆராதிக்கிற போது மட்டுமே இதெல்லாம் நடக்கும். ஆகையால் என் ஆண்டவரை நான் முழு மனதோடு ஆராதிக்க வேண்டும். என் ஆண்டவரை என் முழு உள்ளத்தோடு ஆராதிக்க வேண்டும். என் ஆண்டவரை என் முழு வலிமையும் கொடுத்து ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்க நாம் தயாராகுவோம். கண்களை உயர்த்தி நற்கரரை நாதரை மட்டுமே பார்ப்போம். இதோ நமக்காக அப்பமானவர், தன்னையே தாழ்த்தியவர், உலகம் முடியும் வரை என்னால் உங்களோடு வசிப்பேன் என்று வாக்குறுதி அளித்து நம்மோடு இருக்கிறவர், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு துணையாளராக ஆவியானவரை நமக்கு பொழிந்தவர், அந்த ஆவியானவரால் நம்மை திடப்படுத்தி வழி நடத்தி நம்மை வாழ்வுக்கு இட்டு செல்கிற ஆண்டவர் இதோ நம்மத்தில் இருக்கிறார். ஆகையால் உன்னை படைத்த ஆண்டவருக்கு இதோ எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். திருப்பாடல்களில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரை நான் உன்னை நோக்கி ஆராதிக்கிறேன், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன். திருப்பாடல்கள் 57ஆம் அதிகாரம் 2ஆம் இறை வார்த்தை, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற இறைவனை நோக்கி நான் மன்றாடுகிறேன். இந்த ஆராதனையானது எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவரை நோக்கியது. எனது வேண்டுதல் எல்லாம் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற என் இறைவனை நோக்கியது. எனக்காக எல்லாவற்றையும் தன்னகத்தை கொண்டிருக்கிற ஆண்டவரை நோக்கியது. பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம், பவுலடியார் சொல்லுகிறார், என் கடவுள் தனது கருவூலத்தில் திறந்து எனக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார். என் ஆண்டவர் தன் கருவூலத்திலிருந்து எனக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார் என்று சொல்லுகிற போது இதோ நம் ஆண்டவரிடம் நமக்கு தேவையான எல்லாம் இருக்கிறது, நமக்கு தேவையான எல்லாம் இருக்கிறது. ஆண்டவரை தாரும் என்று கேட்டால் போதும். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7ஆம் இறை வார்த்தை இயேசு சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், நீங்கள் தேடினால் உங்களுக்கு கிடைக்கும், தட்டினால் உங்களுக்கு திறக்கப்படும், கேட்டால் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதோ எல்லாவற்றையும் தரவல் ஆண்டவர் நம்மத்தியே வந்திருக்கிற போது இதயம் திறந்து மனம் திறந்து நம் ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். நம்ம இவரும் எழுந்து நின்று கொண்டு கைத்தாளத்தோடு உற்சாகத்தோடு நம் மத்தியில் வந்திருக்கிற ஆண்டவரை, நமக்கு விடுதலை தர வந்திருக்கிறவரை, நாம் கசப்பான அனுபவங்களை நமக்கு மறக்க செய்கிற ஆண்டவரை, நமது வேதனைகளை எல்லாம் எடுத்து மாற்றுகிற ஆண்டவரை மனம் திறந்து நம் கைத்தாளத்தோடு மனம் திறந்து பாடி குரல் எழுப்பி பாடி ஆராதிப்போம். கைத்தாளம், உற்சாகம், விடுதலை கிடைக்கிறது என்ற எதிர்பார்ப்போடு இஸ்ரவேல் மக்கள் பெற்ற விடுதலை, அவர்கள் பல ஆண்டுகளாக அனுபவித்த பெரிய சோதனைகள் விட்டு மாறியது. அவர்களை துன்புறுத்தியவர்கள் அழிந்து போனார்கள். நமது வாழ்க்கையில் பல நாட்களாக அனுபவித்திருக்கிற கஷ்டங்கள் மாறும், பல நாட்களாக நாம் கடந்து போன வேதனைகள் மாறும், நமது வாழ்க்கையில் கிடைக்காத இருக்கிற இன்பங்கள் நமக்கு கிடைக்கும். இஸ்ரவேல் மக்கள் பாலும் தேனும் வழிந்தோடுகிற கானான் நாட்டிற்கு வழி நடத்தப்படுகிறார்கள். அதுபோல நீ தேடி இருக்கிற பல காரியங்கள் உன்னை தேடி வரும், அல்லது அதை தேடி செல்வதற்கு ஆண்டவர் வழி நடத்துவார். அதை எதிர்நோக்கோடு விசுவாசத்தோடு நற்கரநாதரை பார்த்து பாடி ஆராதிப்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா மகிழ்ச்சியோடு அன்பு கூறுவே எல்லாரும் சேர்ந்து இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆகமா. இதோ நமக்காக விண்ணை விட்டு வந்திருக்கிற ஆண்டவர் உன்னிடம் கேட்பது, மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்து தர வேண்டும்? இதோ வழியில் அருகில் இருந்த பர்த்திமேயு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும்,
சொன்னவர்கள் பலர் இருந்தார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் தாண்டி இயேசுவினுடைய காதுகளில் எனது குரல் பட வேண்டும் என்று, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று குரல் எழுப்பிய பர்த்திமேயுவுக்கு ஆண்டவர் பதிலளித்தார். அவர் நின்றார். நின்று அவரோடு கேட்டார், மகனே உனக்கு நான் என்ன செய்து தர வேண்டும்? இதோ நாம் வாழ்க்கையில் பல தேடல்களோடு இருக்கிறோம், பல தேவைகளோடு இருக்கிறோம், பல வேண்டுதல்களோடு பல நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று ஜெபித்த எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? இதோ இந்த நேரத்திலே இங்கு வந்திருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்க போகிறார், உனக்கு என்ன செய்து தர வேண்டும்? அதற்காக நாம் குரல் எழுப்பி ஆண்டவரை பாடி ஆராதிக்க வேண்டும். நம் கைத்தாளத்தோடு மனதில் ஆண்டவரே எனக்கு இரக்கமாயிரும் என்று ஜெபத்தோடு ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. ஐயா இதுவரையில் உதவினீரே. ஐயா இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை 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 அன்பு கோருவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா அன்பு கோருவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா. இஸ்ரவேல் மக்கள் இதோ அடிமைத்தனத்திலிருந்து கடந்து சென்றார்கள். அவர்கள் வழி பயணத்தில் அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தார்கள், ஆண்டவரை மறந்தார்கள், கன்றுக்குட்டியை செய்து வைத்தார்கள். கன்றுக்குட்டியை செய்து வைத்துவிட்டு இதோ இஸ்ரவேலே உன்னை அடிமைத்தனத்திலிருந்து வழி நடத்திய தெய்வம் இது என்று அந்த கன்றுக்குட்டியின் முன்னால் மண்டியிட்ட போது ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல் வந்து இறங்கியது. நம்ம வாசிக்கிற விவிலியத்திலே இதோ இங்கு கூடியிருக்கிற மக்கள் பாவம் செய்து ஆண்டவருக்கு பதிலாக கன்றுக்குட்டிகளை, காளை குட்டிகளை வாழ்க்கையில் உருவாக்கி வைத்திருந்தால், பணத்தை, பொருளை, நிலபுலன்களை இல்லது புகழை ஆண்டவருக்கு பதிலாக நினைத்து வைத்திருந்தால், பணத்திற்காக, புகழுக்காக, அதிகாரத்திற்காக ஓடிக்கொண்டிருந்தால், இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் ஆண்டவரே இரக்கமாயிரு என்று பர்த்திமேயுவை போல ஜெபிக்கட்டும். கன்று குட்டியின் முன்னால் மண்டியிட்டவர்கள் மீது ஆண்டவருடைய கோபம் வெகுண்டெழுந்தது. ஆண்டவருடைய கோபம் வெகுண்டெழுந்தது. இதோ நீ அழைத்து வந்த மக்கள் என்று மோசேயை பார்த்து ஆண்டவர் கூறினார். அதுவரை என் மக்கள் என்று கூறிக்கொண்டிருந்த ஆண்டவர் மோசேயை பார்த்து கூறினார், நீ அழைத்து வந்த உன் மக்கள் என்று. தான் மக்கள் என்ற அதிகாரத்தை, உரிமை ஆண்டவர் விட்டுக் கொடுத்த நேரம், பாவம் செய்து அகன்று போன நேரம். மகனே மகளே, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் பாவம் ஆண்டவரை மறுதளிக்க கூடாது, ஆண்டவரிடம் அகன்று போகக்கூடாது. அவரோடு இருக்கிற நேரம் மட்டும்தான் அவரிடமிருந்து அவர் தருகிற நலன்களால், ஆசீர்வாதங்களால் நாம் நிரப்பப்படுவோம். ஆதலால் நமது குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கற்றுக் கொடுப்போம். ஆண்டவர் பார்க்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். இதோ ஆண்டவருடைய கண்கள் கதிரவனை விட 10,000 மடங்கு ஒளி படைத்தவை. அவை கண்டு கொண்டிருக்கின்றன. மனிதர் பார்க்கவில்லை, அவள் பார்க்கவில்லை, இவள் பார்க்கவில்லை என்று நாம் இருளில் செய்த பாவங்கள் கூட ஆண்டவருக்கு வெளிச்சமாக தெரிகிறது. ஆகையால் எல்லா பாவங்களையும் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்துக் கொண்டு ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை 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 அன்பு கோருவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆழமா
அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆகமாய். இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் எஸ்ஐயா இறைவாக்கினர் சொன்ன காரியம், இதோ உன்னை மீட்க முடியாத அளவுக்கு என் கரங்கள் குறுகி விடவில்லை, உன் வேண்டுதலுக்கு பதில் தர முடியாத அளவுக்கு என் கரம் குறுகி விடவில்லை, உன்னை ஆசீர்வதிக்க முடியாத அளவுக்கு என் கரம் குறுகி விடவில்லை, உன் நோயை தொட்டு குணப்படுத்த முடியாத அளவுக்கு என் கரம் குறுகி விடவில்லை, உன்னை படுகொலியிலிருந்து தூக்கி நிறுத்த முடியாத அளவுக்கு என் கரம் குறுகி விடவில்லை, உன் மன்றாட்டை கேட்க முடியாத அளவுக்கு என் காது மந்தமாகி விடவில்லை. ஆனால் உனது பாவங்கள் எனக்கு உனக்கு விட பெரிய ஒரு விளைவை உருவாக்கி இருக்கிறது. ஆகையால் தான் உன் பாவங்களால் தான் நான் கேட்காதது, உன் பாவங்களால் தான் நான் உனக்கு பதில் தர முடியாதது என்று சொல்லுகிற ஆண்டவர், இதோ உன்னை சுகப்படுத்த, உன்னை குணப்படுத்த, உனக்கு வலிமை தர, உனக்கு ஆற்றல் தர, உன்னை ஆசீர்வதிக்க வாஞ்சையோடு காத்திருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்திலே உன்னை முழுவதுமாக விட்டுக்கொடு. ஆண்டவரே, உமது முன்னிலையில் நிற்பதற்கு நான் தகுதியற்றவர் என்று சொன்ன நல்ல பரிசேயனை விட, ஆண்டவருடைய முன்னிலையில் தன்னை உயர்த்தின பரிசேயனை விட வரி கண்டுபவன் ஆண்டவரை உடைய முன்னிலையில் நிற்க தகுதியற்றவன் என்று சொன்ன போது அவன் வாழ்வை பெற்றான். அதுபோல ஆண்டவரே, உமது முன்னிலையில் நிற்க, உம்மை கூவி அழைக்க, உம்மிடம் ஜெபிக்க, உம்மை ஆராதிக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஆண்டவரே, உமது இரக்கத்தை எதிர்நோக்கிக் கொண்டு, ஆண்டவரே, உமது இரக்கத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நான். ஆகையால் என் மீது இறங்கி ஆண்டவரே, எனக்கு நலன் தாரும், எனக்கு பலன் தாரும், எனக்கு சுகம் தாரும், எனக்கு ஆயுசை தாரும், எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும் என்று எல்லா மக்களும் பாடி ஆண்டவரை ஆராதிக்கின்றேன். ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆகமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆகமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்த எல்லா மக்களும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. விடுதலை விடுதலை கரங்களை உயர்த்தி விடுதலையை மீட்பு சமாதானம் இந்த நேரத்தில் நமது மத்தியிலே வந்திறங்கும்படியாக ஆண்டவரை கூறி அழைக்கட்டும். இயேசு இயேசு என்று அழைக்கப்படுகிறவர்கள் இயேசு என்று அழைக்கட்டும். அல்லேலூயா என்று சொல்ல முடிந்தவர்கள் அல்லேலூயா என்று சொல்லட்டும். ஆராதனை என்று சொல்ல முடிந்தவர்கள் ஆராதனை என்று சொல்லட்டும். இந்த நேரத்திலே ஆண்டவர் உன்னதத்திலிருந்து வல்லமையை மக்கள் மத்தியில் அனுப்ப வேண்டும். எல்லா மக்களும் ஆசீர்வாதம் நிரப்ப வேண்டும். இதோ பெந்தேகோஸ்து திருநாளில் அங்கு கூடியிருந்த எல்லா மக்கள் மீது ஆவியானவர் நிறைவாக வந்து இறங்கினார் என்று வாசிக்கிறோம். எல்லா மக்களும் ஒரு மனதோடு ஜெபித்துக் கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே ஆவியானவர் பெய்திறங்கினார். மழையாக பெய்திறங்கினார். அவர்கள் வாழ்க்கை மாறியது. இங்கு கூடியிருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கை மாறுபடியாக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை புகழட்டும், ஆண்டவரை ஆராதிக்கட்டும். ஆண்டவரை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனிதகுலத்தின் மீட்புக்காக கொடுக்கப்பட்ட இயேசு என்ற பெயரை, விடுதலையை மீட்பு தருகிற இயேசு என்ற பெயரை, பாவ சாபங்களை அழிக்கிற இயேசு
நேரத்தில் வாரும், இந்த மத்தியிலே வீசும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்றும், நிறைகள், பாவங்கள், சாபங்கள் எல்லாத்தையும் எடுத்து மாற்றும். நோய் நொடிகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். உச்ச தலைமையில் உள்ள கால்வரை உள்ள எல்லா நோய்களும் மாறட்டும். மனப்புண்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆத்மாவின் வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. மக்களுடைய அமைதியை பெற்ற நிலையில் மாறட்டும் ஆண்டவரே. சாபங்கள் விட்டு மாறட்டும் ஆண்டவரே. பில்லி சூரிய கட்டுகள் எல்லாம் விட்டு மாறட்டும். மந்திரவாத சங்கிலிகள் அற்று போகட்டும். பாவத்துடைய கட்டுகள் அற்று வெற்றி போகட்டும். சாத்தானுடைய சங்கிலிகள் எல்லாம் அற்று போகட்டும். லெக்கியன் பாதித்திருந்த மகளை கட்டி இருந்த சங்கிலிகள் அற்று போறது போல இங்கு கூடியிருக்க மக்களுடைய மத்தியிலே அவர்களை கட்டி போட்டிருக்கிற அவர்கள் வாழ்வு ஆசீர்வாதமாக கட்டி இழுக்கிற எல்லா சாபங்களும் இயேசு நாமத்தில் அற்று போகட்டும். இந்த நேரத்தில் விடுதலை உண்டாகட்டும். இங்கு கூடியிருக்க மக்களுக்கு ஆவியின் அபிஷேகம் கிடைக்கட்டும். புதிய வாழ்வு, புதிய செய்திகள், புதிய அபிஷேகம் எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே. இந்த மக்களுக்காக உருகி ஜெபிக்கிறோம், உற்சாகத்தோடு ஜெபிக்கிறோம், சத்தத்தோடு ஜெபிக்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு 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 இயேசு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு 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 இயேசு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை ஆராதனை சந்தோஷத்தோடு ஆராதனை 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 விடுதலை மீட்பு ஆராதனை ஆராதனை. அவர் தந்தால் யாரால் ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கோருவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கோருவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆர்வமாய். அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். வானம் திறந்து வெண்போல போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்போல போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்போல போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்போல போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்போல போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் கூற
கலைய வேண்டும், கண்ணீர் கவலைகள் கலைய வேண்டும், காயங்கள் எல்லாம் சுகமாகணும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். இதோ ஆண்டவர் நம்ம மத்தியிலே வாசம் செய்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த நேரத்திலே நாம் உணர்வோம். எருசலேம் தெரு வீதிகள் வழியாக நடந்து சென்றவர் இதோ இந்த ஆலயத்தில் இங்கு கூடியிருக்கிற மக்கள் மத்தியே இதோ நடந்து செல்கிறார். அவர் நடந்து சென்றபோது நோயாளிகள் குணமடைந்தனர். தீய ஆவிகளால் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் விடுதலை பெற்றார்கள். இந்த நேரத்திலே நோய்களால் அவதி வருகின்றவர்கள் இந்த நோய்களை ஆண்டவருக்கு விட்டுக் கொடுக்கட்டும். தீய ஆவியினுடைய தொல்லைகளால் கஷ்டப்படுகின்றவர்கள் விடுதலை பெறும்படியாக ஆண்டவருடைய சிலுவையோடு உங்களை சேர்த்து வையுங்கள். இந்த நேரம் விடுதலையின் நேரம், குணப்படுத்தலினுடைய நேரம், நோய்களும் காயங்களும் எல்லாம் மாறுகிற நேரம். இதோ நம்மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிற ஆண்டவர். அவர் ஒரு இடத்தில் ஒதுங்கி இருக்கிறவர் அல்ல. எருசலேம் திருவீதிகள் வழியாக நடந்தவர் நம்மத்தியே நம்மை தொட்டு உலாவிக் கொண்டிருக்கிறார். நமது சிரசின் மேல் அவரது கரங்கள் இதோ பத்திந்து கொண்டிருக்கிறது. நம் நோய்கள் நிறைந்த இடங்களை ஆண்டவர் இதோ தொட்டு கொண்டிருக்கிறார். அவரது கரஸ்பர்சத்தை நாம் உணர்வோம். ஆண்டவர் என்னை தொடுகிறார், ஆண்டவர் என் காயத்தை தொடுகிறார், ஆண்டவர் என் மனப்புண்களை தொடுகிறார், ஆண்டவர் என் உடல் நோவுகள் அனைத்தையுமே இதோ தன்னோடு சேர்த்து கொள்கிறார். இனி இந்த நோவு, இந்த நோய், இந்த கஷ்டம், இந்த கசப்பான அனுபவம் உன்னுடையதல்ல என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். கண்களை மூடி ஆண்டவரை அனுபவிப்போம். இதோ ஆண்டவர் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார், நமது பிரச்சனைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார், நம்மை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார், நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார், நமக்கு ஆற்றல் தந்து கொண்டிருக்கிறார். இனியும் பல ஆண்டுகள் வாழ்வதற்கான அபிஷேகத்தை இதோ தந்து கொண்டிருக்கிறார். மனம் திறந்து நம்மையே தாழ்த்தி கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது ஆண்டவர். நம்மை தொடுகிற ஆண்டவர், எல்லா ஆற்ற வல்லவரான ஆண்டவர், எல்லா செயல்களையும் செய்வதற்கு இதோ தகுதியானவர், ஆற்றல் நிறைந்தவர், வல்லவர் நம்மத்தையே கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர் நன்மைகள் செய்து கடந்து போகிறார். அவர் தீமைகளை விரட்டி கொண்டு கடந்து போகிறார். அவர் நோய்களை அப்புறப்படுத்தி கொண்டு கடந்து போகிறார். அவர் தீய சக்திகளை அடக்கி கொண்டு இதோ கடந்து போகிறார். நமது வாழ்க்கையில் இனி விடுதலையும் மீட்பும் சமாதானமும் உண்டாக போகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இதயத்திலே ஆண்டவரை நன்றி என்று சொல்லிக் கொண்டிருப்பார். இதோ ஆண்டவர் வல்ல செயல்களை நம் மத்தியே செய்து விட்டார். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமது மத்தியே செய்து விட்டார். ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை நிகழ்த்தி விட்டார். இனிமேல் நாம் யாருக்கும் அடிமைகள் அல்ல, எந்த துன்பத்திற்கும் நாம் அடிமைகள் அல்ல, எந்த நோய்க்கும் நாம் அடிமைகள் அல்ல. இனி கடன் பிரச்சனை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இனி நோய்களை அவர் எடுத்துக்கொண்டார். என் வாழ்க்கையிலுடைய பல கஷ்டங்களையும் அவர் எடுத்துக்கொண்டார். இனி நான் மகிழ்ச்சியோடு வாழப்போகிறேன். அந்த எண்ணத்தோடு, அந்த விசுவாசத்தோடு, அந்த ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்வோம். ஆண்டவருடைய பாதத்திலே முழந்தல் பண்ணிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தயாராகும். இதோ ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார்.
நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நன்றி என்று சொல்லுவோம். பாபியான என்னை நீர் ஆண்டவரே இங்கு அழைத்து வந்தீர். பாபியாயிருந்த என்னை நீர் இங்கு கூட்டி வந்தீர். என்னை அழைத்து வந்து என்னை ஆசீர்வதித்தீர், என்னை தொட்டீர். என் பிரச்சனைகளை நீர் சுமந்து கொள்கிறீர். நீர் என் பிரச்சனைகளை, என் போராட்டங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டீர் ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே, நன்றி என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். வானிலிருந்து வந்துள்ள உயிரளிக்கும் ஒரப்பம் நீ, மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ, உன்னதமாகும் அப்பம் நீ. மானிடரே அன்போடு ஈசோவை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவரின் பரிசுத்தமா திருமுன் சேர்ந்து வணங்குங்கள், திருமுன் சேர்ந்து வணங்குங்கள். வானிலிருந்து வந்துள்ள உயிரளிக்கும் ஒரப்பம் நீ, மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ, உன்னதமாகும் அப்பம் நீ. தூயவரேவும் உடலாலும் மீட்பருளும் இரத்தத்தாலும் பாவத்தின் கரைகளிலிருந்து மனிதரை நீ விடுதலை செய்தீ. ஆண்டவரே உம் திருவருளை பொழிந்திடுவீரும் மக்களில், தூயவராய் வாழ்ந்திடவே அருள் தாரும் இறையும் வரங்கள். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரை வாழ்த்துங்கள், ஆண்டவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரும் மனிதனுமாம் மெசிகாவை வாழ்த்துங்கள். மெசிகாவின் புனிதமா திருப்பெயரை வாழ்த்துங்கள். இறையன்பின் நூற்றாகும் திரு இதயம் வாழ்த்துங்கள். பீடத்தில் வாழ்ந்தருளும் மெசிகாவை வாழ்த்துங்கள். மீட்பராம் மெசிகாவின் திரு ரத்தம் வாழ்த்துங்கள். அருள் நிறைவால் ஒளி சிந்தும் ஆவிக் கடவுளை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தாயாகும் கன்னி மரியை வாழ்த்துங்கள்.
மரியாவின் தூயதாம் பிறப்பதனை வாழ்த்துங்கள். விண்ணேற்படைந்த மாதாவின் திருப்பெயரை வாழ்த்துங்கள். தூயவளாம் கன்னிகையின் வல்லவரை வாழ்த்துங்கள். புனிதரிலும் தூதரிலும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரும் மனிதனுமாம் மிசிகாவை வாழ்த்துங்கள். மிசிகாவை வாழ்த்துங்கள்.